கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் விலகுறதே பெரிய விஷயம். ஜென்ம கேது சித்தன் போக்கு, சிவன் போக்குன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த நிலையில தான் நம்ம கன்னி ராசிக்காரங்க இந்த 1 1/2 வருஷமா இருந்திருப்பாங்க. "ஐயா முடியல, என்னைய விட்டுட்டு போங்களேன், ப்ளீஸ் கெஞ்சி கேட்கேன்" அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில கேது பகவான் ஒரு லாக்க குடுத்திருப்பார். 7ஆம் இடத்துல ராகு. அப்புறம் நீயா நானா பார்ப்போமா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இவங்க சுய ஜாதகம் நன்றாக இருந்தால், அந்த அளவு பாதிப்பு கிடையாது. சுய ஜாதகமும் ராகு கேதுனால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 வருஷமா அவங்க பெரிய டாமினேஷன்ல இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிலை மாறப்போகுது. ஒரு ஃப்ரீ மைண்ட். நான் என்ன நினைக்கணும், அத செய்ய போறேனப்பா. நிம்மதியா செய்றேன். இந்த 1 1/2 வருஷம் ஃபர்ஸ்ட்டு மன நிம்மதிய எதிர்பார்த்தேன். அது கிடைச்சுச்சு. அப்படின்னு உறுதியா அந்த ராகுகேது பயிற்சி முடிஞ்ச பிறகு, இவங்க சொல்லக்கூடிய ஆற்றலும், செயல்பாடுகளும் இருக்கப்போது. அதேபோல இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். இனிமே வந்து தடை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. உறுதியா இவங்க என்ன நினைக்காங்களோ, அத முயற்சி செய்து கரெக்ட்டா ப்ராப்பரா இவங்களுடைய சுய புத்தி மூலமா செஞ்சாங்கன்னா, வெற்றி உண்டுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் எந்த விஷயங்கள ராகுகேது பயிற்சி அப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல பயணங்கள் செய்யும்போது கவனமா இருக்கணும். இங்கேருந்து வெளியூரோ, வெளிமாநிலங்களோ போறாங்க அப்படின்னா, கட்டாயமா வண்டி, கார் ஓட்டிட்டு போனாலும் சரி, பைக் ஓட்டிட்டு போனாலும் சரி, ரொம்ப கேரிங்கா ஒரு ப்ராப்பரான சேஃப்டி ரெடி பண்ணிட்டு தான் இவங்க போகணும்.